ரிசர்வ் ஃபாரஸ்ட். எனவே அதற்கு கிளியரன்ஸ் வந்தால்தான் மற்ற கிளியரன்ஸை உடனடியாக தரப்படும். ஆனாலும் அதற்கு வேண்டிய கிளியரன்ஸை கேட்டு மத்திய சர்க்காருக்கு நாங்கள் கடிதம் எழுதுவோம். அது வந்த பிறகு இதை பற்றி பேசலாம். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் குப்பநத்தம் அணை, மீர்கண்ட நதி அணை, செண்பகத்தோப்பு அணை, இந்த 3 அணைகள் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது. செண்பகத்தோப்பு அணையும் குப்பநத்தம் அணையும் ஓரளவுக்கு சீரமைக்கப்பட்டுள்ளது. மிருகண்ட நதி அணை மாண்புமிகு இன்றைய முதல்வர், அன்றைய துணை முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த 15 ஆண்டுகளாக எந்த பராமரிப்புமின்றி டேமில் தண்ணி நிற்கும் சூழ்நிலை இல்லாத காலத்தில் அந்த ஷட்டர்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது, தண்ணிலாம் வெளியே போயிடுது. இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நீங்கள் கொடுத்த அணையை உங்கள் காலத்தில் அதை சீரமைத்து எங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் பேருதவியாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தலைவர் கலைஞருடைய உத்தரவால் நான் கட்டிய அணைகள் தான். அதிலே இத்தகைய நிலைமை ஏற்பட்டிருக்குமானால் தீபாவளி கழித்து உடனடியாக ஃபர்ஸ்ட் வீக்கே நானே நேரில் வந்து பார்க்கிறேன். அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர்கள் நீர்வளத்துறையில் நிறைய கேள்வி கேட்கறதுக்கு கை தூக்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம திருவண்ணாமலை குப்பநத்தம் கேள்வி பல மாவட்டங்கள்லையும் கேட்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் மனதில் எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பதில் சொன்னால் நல்லது. ஆய்வில் இருக்கிறது முடியுது. மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் சொல்லப்பா. யாரு? ராஜபவன் வாங்க. மாண்புமிகு சட்டப்பேரவைத் வணக்கம். பழைய மதுரை மாவட்டத்தில் வைகை அணையும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு தடுப்பணைகளுக்கு பிறகு நீண்ட நெடிய காலமாக விறகுனூர் அணை என்னுடைய தொகுதியின் இறுதி பகுதியில் இருக்கிறது. அந்த விறகுனூர் அணை ஒரு சுற்றுலா பகுதியாக, ஆய்வு மாலை இருக்கிற பகுதியாக நீண்ட நெடிய காலம் நீராதாரம் கொண்டு அந்த மக்களுக்கு குடிநீருக்கு பயன்படுகிற வகையில் விறகுனூர் நீர்த்தேக்கம் செயல்பட்டு வந்தது. நீண்ட நெடிய காலமாக பராமரிப்புன்றதால் அந்த சுற்றுலாத்தலம் பயனற்று போயிருக்கிறது. ஆய்வு மாளிகையும் பயனற்று போயிருக்கிறது. ஆகவே தாங்கள் கடந்த அறிவிப்பிலேயே அது புனரமைப்பு குறித்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தீர்கள். அதற்கான பணி இன்னும் நடக்கவில்லை. அந்த பணியோடு சேர்த்து அந்த சுற்றுலாத்தலமாக கருதப்படுகிற விறகுனூர் அணை நீர்த்தேக்கத்தையும் அந்த சுற்றுலா ஆய்வு மாலையும் புனரமைத்து சீர்படுத்தி கொடுப்பீர்களா என்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விறகுனூர் டேம், விறகுனூர் அணை, அதை தொட்டு இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகை, அது 2 சிவகங்கை மாவட்டத்தையும் மதுரை மாவட்டத்தையும் இணைக்கிற இடத்துல இருக்கு. ரெனோவேஷன் கேட்குறாங்க. ராஜன் செல்லப்பா அவர்கள் அந்த கோரிக்கையை எழுதி கொடுங்கள். விரைவில் நடக்க நடவடிக்கை எடுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சண்முக ஐயா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் பெரும்பாலான மக்கள் விவசாய தொழில் செய்து வருகின்றனர். இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை விக்கிரமசிங்கபுரம் தாமிரபரணி ஆற்றில் உபரி வெள்ள நீரை கோடைமேல் அழகியான் வடக்கு அணைக்கட்டிலிருந்து கடனா நதி, சிற்றாறு, உப்பாறு, கல்லாறு மற்றும் வைப்பாறு ஆகிய உபரி வெள்ள நீர் புவியீர்ப்பு கால்வாய் மூலம் இணைக்கும் வகையில் 181 கிலோமீட்டர் தூரம் வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவது சம்பந்தமாக நமது அமைச்சரிடமும் மனு அளித்துள்ளேன். பலமுறை இந்த அவையிலும் பதிவு செய்துள்ளேன். இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் பல்லாயிரக்கணக்கான விவசாய மக்களில் பயன்பெறுவார்கள். சமூக பொருளாதார நிலைகள் மேம்படும். ஆகவே இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, நான் ராஜன் செல்லப்பா சொன்னது போல் நீங்கள் எழுதி கொடுங்கள். அப்போதுதான் எங்களுடைய அதிகாரிக்கு மாண்புமிகு உறுப்பினர் கேட்டிருக்கிறார் என்று நான் விளக்கங்களை பெற முடியும். முடிந்தால் நிறைவேற்றி தருவேன். விநாயகன் 270 மாண்புமிகு உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பதில்: இப்போ நிலக்கோட்டை சிறப்பு நிலை பேரூராட்சியின் தற்போதைய மக்கள் தொகை சுமார் 24,417 ஆகும்.
நிலக்கோட்டை பேரூராட்சி பேருந்து நிலையம் வத்தலகுண்டு மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இப்பேரூராட்சியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வத்தலகுண்டு பேரூராட்சியில் பெரிய பேருந்து நிலையம் உள்ளது. நிலக்கோட்டை பேருந்து நிலையம் 2 ஏக்கர் 47 சென்ட் நிலப்பரப்பில் 80 சென்ட் அளவில் சி கிரேடு பேருந்து நிலையமாகவும் 1 ஏக்கர் 67 சென்ட் தினசரி சந்தை, வார சந்தை, பூ மார்க்கெட், வணிக வளாக கடைகள், ஆட்டு சந்தையாக அமைந்துள்ளது. நிலக்கோட்டை பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் இரவு நிறுத்தம் செய்யும் பேருந்துகள் ஏதுமில்லை. மேலும் நிலக்கோட்டையை தலைவிடமாக கொண்டு இயங்கும் பேருந்துகள் ஏதுமில்லை. பேருந்து நிலையத்தில் ஓடுதளம் நல்ல நிலையில் உள்ளது. மேற்படி பேருந்து நிலையத்தில் நவீன கட்டண கழிப்பறை, போதிய LED மின் விளக்குகள் வசதி, குடிநீர் வசதி, காங்கிரீட் ஓடுதளம் மற்றும் இதர வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமாக நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. மேலும் இப்பேரூராட்சிக்கு சொந்தமான பேருந்து நிலையத்தில் கூடுதலாக இடம் இல்லாததால் நவீன பேருந்து நிலையமாக மாற்றவோ அல்லது விரிவாக்கம் செய்யவோ வழிவகை ஏதுமில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தேன்மொழி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளரும் நாளைய முதலமைச்சரும் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நிலக்கோட்டை பேரூராட்சி 100 ஆண்டு கடந்து வரும் நகரமாகும். தற்போது நிலக்கோட்டை பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் இல்லாமலும், பேருந்துகள் நிற்பதற்கும் மக்கள் நடப்பதற்கும் வசதி இல்லாமலும் குப்பை கூடமாக உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளும் நிற்காமல் நெடுஞ்சாலையில் நின்று சென்று விடுகின்றன. குறிப்பாக நிலக்கோட்டை பேருந்து அருகில் தினசரி மார்க்கெட், வார மார்க்கெட், பூ மார்க்கெட் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளதாலும் நிலக்கோட்டை பேரூராட்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்கின்றனர். எனவே நிலக்கோட்டை தொகுதி மக்களின் நலன் கருதி நிலக்கோட்டை பேருந்து நிலையத்தை நவீன வசதியுடன் தரம் உயர்த்தி தருவதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிகாரிகள் என கொடுத்த குறிப்பு, அதில் இடம் அடிப்படை வசதிகள் சரியாக இருக்கிறது. எனவே விரிவாக்கம் செய்வதற்குரிய போதிய இட வசதி இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பேரூராட்சிகளில், அது முதல் நிலை பேரூராட்சிகளில் பேருந்து நிலையம் அமைப்பதிலே எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இதை செய்து கொடுக்கலாம். ஒன்று, மார்க்கெட்டை விரிவாக்கம் செய்து விடுங்கள், இல்லை பேருந்து நிலையத்தை மார்க்கெட்டை வேறு இடத்தில் வைத்து விரிவாக்கம் செய்து விடுங்கள். இடம் இருக்குமானால் 2 பணியுமே செய்து தரலாம். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், இன்றைக்கு பல ஊர்களிலே பேரூராட்சிகளிலே நகரமாக ஆகிவிட்ட காரணத்தால் பைபாஸ் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. அதுபோல் பைபாஸ் சாலையில் நமக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குமானால் அதில் கட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த ஆண்டே அதற்கான உத்தரவு உங்களுக்கு தரப்படும். எனவே இடம் மாண்புமிகு உறுப்பினர்கள் பார்க்கலாம். அரசாங்க சொந்தமான இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அதை பெற்று அதை நாங்களே வேலை செய்து தருகிறோம், கட்டடம் கட்டி தருகிறோம். இப்போதைக்கு இருக்கிற அடிப்படை தேவைகளை அங்கே இருக்கிற பேருந்து உள்ளே சென்று வருகிற போல அந்த பணியை செய்து தரலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.